கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கிழமைக்கு ஒருக்கு நடக்கக்கூடிய குதுபா பிரசங்கம் ஒரு பெருமதியான ஒரு இபாதத், ஒரு பரலான ஒரு இபாதத். அதனால அதுல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை கொஞ்சம் தூங்காம ஈமானிய சிந்தனையோட கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுமாறு ஆரம்பமாக வேண்டிக் கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளை படைத்து, அதில் ஒரு சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெருமதியான ஒரு வாழ்க்கை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கால நேரங்கள் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதது. உலகத்தில் எல்லா பொருட்களுக்கும் ஒரு விலையொன்று நிர்ணயிக்கலும். ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கால நேரங்கள், அவனுடைய வாழ்க்கைக்கு தானே இது பெருமதியானது. மனிதன் ஒரு மணித்தியாலத்தை அவன் வீணாக்கிட்டான், திரும்ப 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஒரு மணித்தியாலத்தை திரும்ப வாங்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடத்துல சத்தியம் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்துல சத்தியம் செஞ்சு ஒரு மனிதனுக்கு புத்திமதி சொல்வதாக இருந்தால், சத்தியம் செய்யப்படக்கூடிய அந்த பொருள் அது பெருமதியாகத்தான் இருக்கும். அதுல ஒரு சத்தியம் தான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் காலத்தில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். அதே மாதிரி வல்லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல காலத்தில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்சிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கால நேரம் அவ்வளோ பெருமதி என்றத அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில நிறைய பகுதிகளை நாங்கள் கழிச்சிட்டோம். நிறைய பகுதிகளை கழிச்சிட்டோம். எங்களோட மனசாட்சிக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னால கழிச்ச, இதுவரைக்கும் நான் கழிச்ச நேர காலத்தை நான் எப்படி கழிச்சேன், அல்லாவுக்கு பொருத்தமான முறையில கழிச்சேனா, அல்லது அல்லாட கோபத்தை சம்பாதிக்கக்கூடியவாறு இந்த காலத்தை கழிச்சேனான்னு சொல்லி எங்களோட மனசாட்சி கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். அதனால கண்ணியமானவர்களே, போன பஸ்ஸை கையை காட்டி வேலை இல்லை. இனி வாழ்க்கையில நிறைய பகுதிகளை கழிச்சிட்டோம். இன்னும் வாழ போறது 1 வருஷமா, 1 மாசமா, 1 செகண்டா, அல்லது நான் குதுபா பிரசங்கம் செஞ்சுட்டு இந்த மிம்பரை விட்டு கீழே இறங்குவோனான்னு சொல்லி எனக்கு கூட உறுதி இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இருக்கக்கூடிய கால நேரங்களை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்வோம். அந்த அடிப்படையில ரமலானுடைய மாதம் இன்ஷா அல்லாஹ் சில நாட்கள்ல அல்லாஹ் எங்களுக்கு ஹயாத்தை போட்டு வைக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ரமலான ஆரோக்கியமான நிலைமையில நாங்க ஒவ்வொருத்தரும் அடையறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களோட ஆயுளை நீடித்து வைக்கணும். ரமலானுடைய மாதம் சொல்றது ஒரு பெருமதியான ஒரு மாதம். இதனுடைய பெருமதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் ரமலான் வாரத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தயாரித்துக் கொண்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாசத்திலேயும் ஷாபானுடைய மாசத்திலேயும் எனக்கு பரக்கத் செஞ்சிரு. பரக்கத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ரமலான்ல அல்லாஹ்வை நின்று வணங்குறதுக்கு, அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுக்கு அந்த 2 மாசத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பயிற்சி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால், ஈமான்லே பலகீனமான நாம எந்த அளவுக்கு இந்த மாசத்துல ரமலானுடைய பயிற்சி எடுக்கணும் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். அதனால ரஜபுடைய மாசமும் முடிஞ்சு ஷாபானுடைய கடைசி பகுதியில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வருஷம் ரமலானுடைய மாதம் எங்களுக்கு கிடைச்சாலும், இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சாலும், கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல நியத்தை வச்சுக்கொள்ளணும், நினைச்சுக்கொள்ளணும். என்ன தெரியுமா? இது ஏண்ட கடைசி ரமலான். இதுக்கு பின்னால ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்குதான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இதை கடைசி ரமலான ஆக்கிக்கோங்க. வார வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில நிறைய தவறுகள், நிறைய பாவங்கள், மனைவி கிட்டேயும் சொல்லி, புள்ள கிட்டேயும் சொல்லி அடுத்த ரமலானோட என்னைய மாத்திக்கொள்ளணும்,
அடுத்த ரமலானோட என்னைய மாத்திக்கொள்ளுன்னு சொல்லி எத்தனையோ ரமலான வீணடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த வருஷ ரமலான் இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ் முடிவுல இருந்தால் இதேட கடைசி ரமலான். எனவே அடைய வேண்டிய ரமலான் முதலாவது ரஹ்மத்தை தரக்கூடிய ரமலானாக எனக்கும் உங்களுக்கும் மாறும். அதே மாதிரி நாங்கள் அடையக்கூடிய ரமலான் மக்ஃபிரத்தை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தரக்கூடிய ரமலானாக மாறும். நாங்கள் அடைய இருக்கக்கூடிய ரமலான் இத்துக்கும் மினன்னார் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ரமலானாக என்ற ரமலான் மாறும். இந்த ரமலான்ல அல்லாஹ் தஆலா என்னென்ன பரக்கத்துக்களை என்னென்ன ரஹ்மத்துக்களை என்னென்ன வெகுமதிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ இவைகள் அனைத்துக்கும் நான் தகுதியானவனாக மாறணும். இப்ப அதுக்கு என்ன செய்யறது? கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நோம்பு வந்துச்சு சொன்னால் பொதுவாக நோம்பு பிடிக்கிறதுக்கே கண்ணியமான சகோதரர்களே இது லேசி. பசியோட தாகத்தோட இருக்கிறது யாருக்கும் லேசி. கஷ்டப்பட்டு முக்கி சார் என்ன செஞ்சிடும், பசியோட தாகத்தோட இருந்துடும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த ரமலான் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு தக்குவா உண்டாக்கி இருக்கி, இந்த ரமலான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில மக்ஃபிரத் சொல்லக்கூடிய பாவ மன்னிப்ப தந்திருக்கின்னு சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், பரிசீலனை செஞ்சு பார்க்கணும். அதனால ரமலான அடையிறதுக்கு முன்னால எங்களோட வாழ்க்கையில 4 பாவங்கள் இருக்கு. இந்த 4 பாவத்துக்கு அவசரமா தௌபா செஞ்சுக்குவோம். நாளைக்கு செய்வோம் நாளண்டைக்கு செய்வோம்ன்ற கண்ணை மூடி கண்ணை திறக்க முத ரமலானுடைய மாதம் வந்துடும். நாங்க இந்த 4 பாவங்களுக்கு தௌபா செய்யும் வரையில நாங்க ரமலானுடைய மாதத்தை ஹஜ்ஜுக்கு போயிட்டு கௌபத்துல்லாட புடவைய பிடிச்சி நெத்திய கொண்டு போயிட்டு கௌபத்துல்லால நாங்க அடிச்சு ரத்தம் வர ரத்த கண்ணீர் வடிச்சாலும் ரத்த கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சாலும் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த 4 பாவத்துக்கு தௌபா செய்யும் வரையில நிறைய பேரை ஷைத்தான் இந்த விஷயத்துல ஏமாத்திட்டான். நீ நல்ல இபாதத் செய்யறாய்த்தானே, நீ நல்ல குர்ஆன் ஓதுறாய்த்தானே, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி செய்யறாய்த்தானே, உம்ராக்கு மேல உம்ரா செய்யறாய்த்தானே, ரமலானுடைய மாதம் வந்தேன்னு சொன்னா உடைய மாதிரி கொடைவள்ளல் யார் சார் இருக்கிறாங்களா, இதோட கபூருக்கு போதுன்னு சொல்லி வாழ்க்கையில எது தேவையோ அந்த தேவையான விஷயத்தை ஷைத்தான் எங்களுக்கு இப்ப மறக்கடிச்சிருக்கிறான். மறக்கடிக்கப்பட்ட 4 பாவங்கள் தான் இந்த விஷயங்கள். அதனால கண்ணியமான சகோதரர்கள் தெரியாத 4 விஷயங்கள் என்ன என்றது பார்க்கிறது தான் குத்துபாவுடைய குறுகிய நேரத்துக்குள்ளால பார்க்கக்கூடிய குத்துபாவுடைய தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கண்ணியமான சகோதரர்களே, யாருடைய வாழ்க்கையில 4 பாவங்கள் இருக்குமோ அவர்களுடைய நோன்பை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுடைய குர்ஆன் திலாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுடைய சதகாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுல முதலாவது பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நாங்க அதுல ஆக இந்த விஷயத்தை பெருசா நாங்க கேர் பண்ணி கொள்றோம், அலட்டி கொள்றோம். அது என்ன தெரியுமா? வேற ஒன்றுமே இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, காத்தியுர் ரஹீம், உறவுகளை துண்டிச்சு கொண்டிருக்கிறது. யாரு வாழ்க்கையில உறவுகளை துண்டிச்சு கொண்டிருப்பாங்களோ, இரத்த உறவுகளோட பேசாம இருப்பாங்களோ, இவர்கள் நோம்பு பிடிக்கிறதுக்கு பிற நல்லம் நோம்ப பிடிக்காம இருக்கிறது. உறவுகளை துண்டித்தவர்கள்ட நோம்பு அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டானாம், கபூல் செய்ய மாட்டான். உறவுகளை துண்டிச்சு கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, உலகத்திலே அல்லாஹ்வை விட இரக்கம் உள்ளவன் யார் சார் இருக்கிறாங்களா உலகத்துல? நாங்க அல்லாஹ்வுடைய இரக்கத்தை உதாரணம் காட்டுறதுக்கு என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன். சில கட்டத்தில் செல்வோம், அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு எல்லை கிடையாது. இந்த 7 வானம் 7 பூமி அந்த சராசரங்கள் அனைத்து படைப்புகளை விட, இந்த உலகத்தை விட, பிரமாண்டமான கடலை விட பெரிய ஒரு படைப்பு உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அன்புதான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியாப்பட்ட இரக்கம் உள்ளவன் குர்ஆன்ல
நிறைய பாவங்களுக்கு அல்லாஹ்வுத்தால பதுவா செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் பதுவாண்டா எங்கட பாசையில செல்றேன்னு சொன்னா நாசமா போண்டிக்கிறான். இந்த பாவத்தை யாரு செய்யறாங்களோ அவனுக்கு சாபம் உண்டாவட்டும். அதுல ஒரு பாவம் தான் குர்ஆன்ல அல்லாஹ்வுத்தால கிட்டத்தட்ட மடக்கி மடக்கி 3 இடத்துல அல்லாஹ்வுத்தாலா பேசுறான். யாரு தெரியுமா? யாரு தன்னுடைய இரத்த உறவுகளை துண்டிச்சு கொண்டிருப்பாங்களோ அவனுக்கு நாசம்தான் நாசம்தான் சொல்லி 3 முறை அல்லாஹ் பதுவா செஞ்சிருக்கிறான். குர்ஆனுடைய தெளிவான ஆயத் இது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை நாங்க சர்வ சாதாரணமாக செஞ்சு போட்டுட்டு எங்கள்ல நிறைய பேர் ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமதான்ல லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் சொல்லி எதிர்பார்ப்போடு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது யார் யார் இரத்த உறவுகளை நாங்க துண்டிச்சு கொண்டிருக்கிறோமோ இந்த குதுபா பிரசங்கத்தோட போயிட்டு அவர்கள் சலாம் சொன்னார்களோ இல்லையோ பொதுவாக உறவுகளை துண்டிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரு பேச்சொன்றிருக்கிற என்ன தெரியுமா? நாங்க என்னத்துக்கு பேசணும்? விருப்பம் சொன்னா அவருக்கு வந்து பேச செல்லு, சலாம் சொன்னாலும் சலாத்துக்கு பதில் சொல்றாரு இல்ல. இப்படி ஒரு பெருமை ஒன்று இருக்கிற. நாங்க யார்கிட்ட காலடிக்கு போக மாட்டோம். கண்ணியமான சகோதரர்கள், இந்த பெருமை யாருக்கிட்ட இருக்குமோ அல்லாஹ் பாதுகாக்கும். இவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமலையும் அல்லாஹ்வுத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால சலாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு. ஒரே வீட்டுல இன்றைக்கு இருந்து கொண்டு சில பேர் பெருமையா சொல்றாங்க, நான் சொந்த தாத்தாவோட பேசி 2 வருஷமா ஆயிடுச்சு. ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, ஆனா சொந்த தாத்தாட மூஞ்ச பாக்குறது இல்ல. எவ்வளவு பெரிய ஒரு பாவம், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய சாபம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால இந்த குதுபா பிரசங்கத்தோடு நாங்க என்ன செய்யணும்? உறவுகளோட யார் யாரு நாங்க கோவிச்சு கொண்டிருக்கிறோமோ உடனே போயிட்டு சலாத்த சொல்லுவோம். அவங்க பதில் சொன்னாங்களோ இல்லையோ, அவங்களே மன்னிச்சாங்களோ இல்லையோ, அந்த பொறுப்புல இருந்து நான் நீங்கிடுவேன். அதுக்கு பின்னால நான் பொறுப்பு இல்லை. அதை மீறி அவர் பேசலன்னு சொன்னா நாங்க பயப்பட தேவையில்லை, நாங்க அதுக்கு பொறுப்புதார் இல்லை. எங்களுக்கு அடைய வேண்டிய ரமலான், கிடைக்க வேண்டிய ரமலான் ரஹ்மத்துள்ள ரமலானா, சிறந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உறவுகளை துண்டிச்சு கொண்டிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய துஆ அல்லாஹ்வுத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். மத்த ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யத்குலுல் ஜன்னத காத்தி', யார் உறவுகளை துண்டிச்சு கொண்டிருப்பாங்களோ அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ்வுத்தாலா ஹராம் ஆக்கிட்டான். இந்த 3 ஹதீஸ்களோட வாழ்க்கைக்கு போதும் தௌபா செய்யறதுக்கு. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது பாவம் சொன்னாங்க. யாரு வஉகூகுல் வாலிதைன், யாரு தன்னுடைய பெற்றோர்களோட மனச நோவிச்சு கொண்டிருக்கிறாங்களோ இவர்களுடைய நோன்பை அல்லாஹ் ஒருபோதும் கபூல் செய்ய மாட்டான். பொதுவாக செல்வம் படைத்தவர்கள் அல்லாஹ் யாருக்கு சொத்தை கொடுத்தானோ ஏண்ட உள்ளத்துல நீயத்து வரணும். என்ன தெரியுமா? நான் சம்பாதிக்கக்கூடிய சல்லிய முதியோர் இல்லத்துக்கு நான் கொடுப்பேன், முதியோர் இல்லத்துக்கு ஏண்ட சல்லி போகணும், அதே மாதிரி அனாதை மடுவத்துக்கு ஏண்ட சல்லி போகணும். இப்படி ஒரு நியத்தை வைப்போம். ஆனால் எங்கட நியத்து இருக்கப்படாது, ஏண்ட உம்மாவை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்துல நான் உட போறேன்ற மட்டும் அந்த நீயத்து மட்டும் எங்களோட உள்ளத்துல வந்துடப்படாது. யார்ட நீயத்து அதாக இருக்குமோ அவரை நினைச்சு கொள்ள வேண்டியதான் அல்லாஹ்வுடைய சாபம் அவருக்கு இறங்க போகுது. அல்லாஹ்வுடைய சாபம் அவருக்கு இறங்க போகுது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு பின்னால, தௌஹீதுக்கு பின்னால ஒரு முக்கியமான ஒரு அமல் அல்லாஹ் படிச்சு தர என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சொல்றான் உங்களோட பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய, உங்களோட உம்மா அப்பட மனசை நோவிச்சிரவானம். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பெரும் பாவங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெரும் பாவங்கள்ல ஒரு பெரும் பாவம் தான் யாரு தன்னுடைய உம்மா அப்பட மனசை உடைப்பாங்களோ நோவிப்பாங்களோ இது பெரும் பாவம் என்ற கருத்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க யாரு உம்மா வாப்பட மனசை உடைப்பாங்களோ
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத் 15 விதமான பாவங்கள் இருக்கு. இந்த 15 விதமான பாவங்கள் இந்த உம்மத்துக்கு மத்தியில பரவலாக நடக்கும்னு சொன்னால் நபி சொன்னாங்க நெருப்பு மலையை எதிர்பாருங்கன்றாங்க. நெருப்பு மலையை எதிர்பாருங்க சொன்னாங்க. அதுல ஒரு பாவம் தான் கடைசி காலத்தில் ஒரு கூட்டத்தார்கள் எப்படி இந்த பாவத்தை செய்வாங்கன்னு சொன்னால் நபி அவங்க அழகா சொல்லி காட்டினாங்க. மனைவிக்கு முன்னால தன்னுடைய தாயை கேவலப்படுத்தக்கூடிய காலம் வந்தால், நண்பர்களுக்கு முன்னால தந்தையை கேவலப்படுத்தக்கூடிய காலம் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நெருப்பு மலையை அவர்கள் எதிர்பார்க்கட்டும். இந்த ஹதீஸை சொன்னதன் பின்னால நிறைய பேர் கேட்கிற ஸ்ரீலங்காவுடைய வரலாறு நெருப்பு மலை பெஞ்சிருக்காங்க சொல்லி. நெருப்பு மலை வானத்திலிருந்து பெய்யறது பெரிய ஒரு ஆச்சரியம் உண்டு இல்ல. யார் யார் உம்மா அப்பட மனசை உடைச்சி போட்டு தன்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு உன்னோட குடும்ப வாழ்க்கையில உன்னோட மனைவியோட நீ சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்டா முதலாவது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? நான் நெருப்புல வாழ்றேன். எனக்கு அல்லாஹ் சொத்தை தந்தான், செல்வத்தை தந்தான், எல்லாமே தந்தான், ஆனா கல்புள்ளுக்கு நிம்மதி இல்ல, பத்தி எரியுது. உட தாயிட மனசு அங்க நெருப்பால பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கி. நீங்க நிம்மதி எதிர்பார்க்கிறியா? அல்லாஹ் நிம்மதி எடுத்து போட்டான். அதனால உம்மா அப்பட விஷயம் லேசி கொண்ட விஷயம் இல்ல. நாங்க 1000 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுறதை விட அல்லாஹ் கிட்ட ஒரு சிறந்த அமல் ஒன்று இருக்குன்னு சொன்னால் தன்னுடைய உம்மட மோட்ட பார்த்து சிரிக்கிறது, தாண்ட உம்மட தலைய தடாவுறது, தன்னுடைய உம்மாவுடைய நெத்திய மோக்குறது. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய இமாம்கள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் எவ்வளோ அக்கறை காட்டுவாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அறிவாளி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி தெரியாதவர்கள் மஜ்மால யாரும் இருக்க மாட்டாங்க. எங்களோட மதுஹப் பின்பற்றக்கூடிய மதுஹப் முழு உலகம் பூரா பிரபலியமா பேசப்படக்கூடிய ஒரு மதுஹப் இமாம். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எப்ப ஊட்ட விட்டு வெளியே இறங்குவாங்களோ அந்த நேரத்துல தன்னுடைய தாயிட காலை முத்தமிட்டு போவாங்களாம். அந்த தாய் சொல்லுவாவாம், நீ இவ்வளவு பெரிய இமாமா இருந்து சாதாரண ஏண்ட காலடி முத்தமிட்டு போறியே, காரணம் என்னான்னு சொல்லி இமாம் ஷாஃபி சொல்லுவாங்களாம், உம்மா நான் எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் அறிவாளியா இருந்தாலும் இந்த அறிவை கொண்டு எனக்கு சொர்க்கம் கிடைக்காது. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் உங்களோட காலடியில. இதுதான் ஹதீஸ். நான் உங்களே மோக்கல்ல, என் தாயிட காலடி நிற்கக்கூடிய சொர்க்கத்தை மோந்துட்டு போறேன். இந்த அமலை நாங்க எத்தனை பேர் ஹயாத்தாக்கினோம்? காலில் புழுந்து ஆசீர்வாதம் பண்ண இயலாது, ஆனா உம்மோட கால முத்தமிடுங்க, பாக்கியம் இது. எங்களோட இமாம்கள் செஞ்சு காட்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்கள், பெரிய பெரிய இமாம்களோட வரலாறு, இமாம் புகாரி ஆயிருக்கலாம், முஸ்லிம் ஆயிருக்கலாம், மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆயிருக்கலாம், இவர்கள் எல்லாரும் உருவாகியது கண்ணியமான சகோதரர் சும்மா உருவாவல்ல, இவர்கள் உருவாகியது தாயுடைய துவா. அதனால பெற்றோர்களுடைய துவா இருக்க கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, நான் ஒரு உதாரணம் ஒன்று அடிக்கடி ஞாபகப்படுத்துறது 10 அவுலியாக்கள் துவா செய்யறதை விட என்னோட உம்மோட ஒரு துவா போதும் ஏத வாழ்க்கை நல்லா வைக்க. இதை தங்கத்தால் எழுதி வச்சுக்கோங்க கண்ணியமான சகோதர பெரியார்களே. அதனால யாரும் உம்மா அப்பா இல்லாதாக்கள் யாருமே இல்ல. எத்தனையோ பேர் பெற்றோர்கள் மனசு உடைக்கப்பட்ட நிலைமையில தற்போது கபருஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு என்ன செய்யறது என்ற விடயத்தை ஒரு கணம் நாங்க சிந்திப்போம். உம்மா மௌத்தா போனதன் பின்னால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மனைவி மௌத்தா போனேன்னு சொன்னா இஸ்லாத்துல 2வது கல்யாணம் ஒன்று முடிக்கணும், அனுமதி இருக்கு. 2, 3, 4 உனக்கு விருப்பமானதை முடிச்சுக்கோ. ஆனா உம்மா மௌத்தா போனா கோடி ரூபாய் கொடுத்தாலும் கண்ணியமான சகோதரர்கள் இன்னொரு உம்மா ஒன்று தள்ளி கொடுத்து வாங்கலாம். மௌத்தா போனா போனேதான். அதனால இருக்க காற்றும் மனசை உடைச்சி உம்மா மௌத்தா போனதன் பின்னால உம்மாட பேர்ல 40ஆம் கட்டம் போட்டு சரிவார இல்லை. இது போய் என்ன கொழும்பு பேச்சுல படம் காட்டுறது. இருக்க காட்டும் உள்ள தொடச்சாய், இருக்க காட்டும் அவட கண்ணீர்ல விளையாடினாய். மௌத்தா போனதன் பின்னால 40ஆம் கட்டம் கொடுத்து சரி வருமா? ஒரு நாளும் சரி வராது. ஏண்ட உம்மாக்கு நான் செய்யக்கூடிய அநியாயம்
ஏண்ட புள்ள எனக்கு செய்யும், ஏண்ட வாப்பாக்கு செய்யற அநியாயம் ஏண்ட புள்ள எனக்கு செய்யும். அதனால உம்மா வாப்பட விஷயத்துல மிச்சம் கண்ணும் கருத்துமா இருக்கும். குறைபாடுகள் மனிதன் என்ற அடிப்படையில் நடந்திருந்தால் இந்த குத்துபா பிரசங்கத்தோட உம்மா போயிட்டு பார்ப்போம், உம்மட முகத்தை பார்த்து சிரிப்போம், நெத்திய முத்தமிடுவோம், உம்மா கிட்ட மன்னிப்ப கேட்போம். உம்மா உங்களோட காலடியில தான் சொர்க்கம் இருக்கு, ரமலான்ல இல்ல, லைலத்துல் கத்ர் இரவுல இல்ல, நீங்க ஒரு துவா செய்யுங்க, நீங்க ஒரு துவா செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு சொர்க்கம் போயிருந்து சொல்லி உம்மோட மனசை குளிர வைப்போம். இது பெரிய ஒரு பாக்கியம். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஷாஹின். முஷாஹின் சொல்றது பல விளக்கங்களுக்கு ஹதீஸுக்கு. அதுல சுருக்கமா விளங்கப்படுத்துறது சொன்னா, ஒரு முஸ்லிமோட 3 நாளைக்கு யாரு பேசாம இருப்பாங்களோ, கோவிச்சு கொண்டு இருப்பாங்களோ, இவர்களுடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். சில மஸ்ஜிதுடைய நிலைமை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுடைய நிலைமை, கண்ணியமான சகோதரர்கள், நிறைய பேர் பள்ளிக்கு வாரல்ல. எனக்கு இந்த ஊரை பத்தி பொதுவா சொல்றேன். காரணத்தை கேட்ட சிலர்கள் சொல்லுவாங்க, அந்த நிர்வாகிகள் இருக்கும் வரையில நான் பள்ளி சைடுக்கு வர மாட்டேன். இது என்னது? இதுக்கு தான் சொல்றது முஷாஹின், குரோதம், வைராக்கியத்தை வச்சு கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட ஆட்கள் லைலத்துல் கத்ர் இரவுல போயிட்டு காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருந்து துவா செஞ்சாலும் அல்லாஹ் துவாவை கபூலாக்க மாட்டான். இந்த வைராக்கியம் வானம், இந்த குரோதம் வானம். ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், எனக்கு சொல்லி ஒரு மவுத்தொண்டு இருக்கு, மவுத்தா போய் இந்த உடல் மண்ணுக்கு சொந்தமாக போகுது. இருக்க காற்றும் கண்ணியமான சோதரியார்களே, மக்களோட அன்பாக பண்பாக பாசமாக இருப்போம். தவறுகள் நடந்தால் அதை முறையாக தட்டி கேட்போம். கண்ணியமான சோதர பெரியார்களே, அதனால 3 நாளைக்கு மேல யாரு பேசாம இருப்பாங்களோ அவங்களோட ரமலான அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்படி யாராவது எங்களில் இருந்து என்று சொன்னா உடனே போயிட்டு மன்னிப்பு கேட்போம். கௌரவம் கண்ணியம் பார்க்க வானம். நான் அவன்கிட்ட காலடிக்கு போகணுமா, அவன் எனக்கு கீழால் இருக்கிறவன் தானே, இந்த எண்ணம் வானம். இது ஷைத்தானுடைய குணம். நபி அவங்க சொன்னாங்க, இந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சு போவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 4வது பாவம், இது ஒரு முக்கியமான ஒரு பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல 4வது நான் சொல்றேனே, இதைத்தான் 1வது சொன்னாங்க. நான் 1வது சொல்லாததுக்கு காரணம் இதை கடைசியா சொல்றதுக்கு காரணம் அதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி சொன்னாங்க, முதுமினுல் ஹம், யாரு ட்ரக்ஸ் பாவிப்பாங்களோ, யாரு போதை வஸ்துக்கள் பாவிப்பாங்களோ, தெளிவாவே சொல்றேனே, யாருக்கிட்ட சிகரெட் பழக்கம் இருக்குமோ, யாருக்கு ஐஸ் அடிக்கிற பழக்கம் இருக்குமோ, யாருக்கு கஞ்சா குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குமோ, இவர்களுடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எங்கட வாலிப சமுதாயத்துக்கு செல்றேன், எங்கட இளம் வாலிபர்களுக்கு செல்றேன். கண்ணியமான சோதரர், நாங்கள் இந்த கவுன்சிலிங்குடைய லைன்ல இருக்கிறதுனால அதிகமா யூத் ப்ரோக்ராம் செஞ்சு கொழும்புல இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஏதோ ஒரு அமைப்புல அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக பெரிய ஒரு முயற்சியோடு செஞ்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சோதரர்கள், அந்த இறக்கத்துல அந்த அன்புல செல்றன் வாலிபர்களே, பைத்தியம் விளையாடின காலம் போச்சு, இதுக்கு பின்னால பைத்தியம் விளையாடி கொண்டு இருக்கவான வாலிபர்கள் ஒரு கூட்டம் பார்த்தா ட்ரக்ஸுக்கு பின்னால போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு எங்கட வாலிப சமுதாயத்தை நாசமாக்கி சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட நாட்டுல ஒரு மஸ்ஜித் ஒன்றுல, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு ஒரு 70 வயசு 80 வயசு ஒரு தாய் கால் பண்றா. கால் பண்ணி ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி நிர்வாகிகள்கிட்ட சொல்றா, நிர்வாகிகளே, ஏண்ட மவனை விட்டு என்னைய பாதுகாருங்க, மவனை விட்டு என்னைய பாதுகாருங்க. ஒரு பெத்த தாய் தாண்ட மவனை விட்டு பாதுகாப்பு தேடுறா சொல்லிட்டு சொல்றா, ஒரு விபச்சாரி கிட்ட இருந்து ஒத்த எண்ணத்தை எதிர்பார்ப்பானோ அதே எதிர்பார்ப்ப நான் 10 மாசம் சுமந்து பெத்த தாய்கிட்ட இருந்து அவன் என்னை எதிர்பார்க்கிறான். காரணம், அதிகமா போதை பாவிச்சு அவனுக்கு தலைக்கு அடிச்சு அவனுக்கு உம்மாவும் விளங்குதில்லை, சொந்த தாத்தாவும் விளங்குதில்லை. எவ்வளவு தூரத்துக்கு எங்களோட வாலிபர்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க, கொஞ்சம் யோசிக்க கூடாதா? எவ்வளவு காலத்துக்கு நாங்க இந்த பாவத்தை செய்ய?
அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வயசுக்கு வந்தாங்க கோவிச்சு கொள்ளவானம். உண்மையை சொல்றது எங்கட பொறுப்பு. நிறைய பேர் சிகரெட் பழக்கம் இருக்கு, சிகரெட் பழக்கம். அப்படியாப்பட்டவர்கள்ட்ட நான் பணிவா அன்பா கேட்கிறோம், ரமலானுடைய மாதத்துல நாங்க நோப வாயில வச்சு போட்டுக்கொண்டு யாரும் என்ன செய்ய மாட்டோம், சிகரெட் குடிக்க மாட்டோம், தௌபாண்டுவோம். ஆனா நிறைய பேர் ஹாலாத் என்ன தெரியுமா, நோம்பு துறக்கக்கூடிய நேரம் எவ்வளவு பொறுமதியான ஒரு நேரம், எவ்வளவு பொறுமதியான நேரம் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா 10 லட்சம் பேரை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய நேரமா. அந்த நேரத்துல நரகத்துடைய நெருப்பை அணைக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் ஒரு கையில ஈச்சப்பழம், இன்னொரு கையில சர்வத்தை வச்சு கொண்டு பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல பிஸ்மி சொல்லி ஈச்சப்பழத்தை வாயில போடுறாரு, சர்வத்தை குடிக்கிறாரு, கஞ்ச குடிக்கிறாரு. அதுக்கு பின்னால் ஒரு மூளையை பாக்குறாரு. என்னத்துக்கு? கொஞ்சம் போயிட்டு அவருக்கு சிகரெட் ஒன்று அடிச்சாதான் அவருக்கு சொர்க்கத்துடைய காசுபடுமா. இந்த நோம்புல என்ன பிரயோசனம்? இந்த நோம்புல என்ன பிரயோசனம்? ஏத நோம்பு நரகத்துடைய நெருப்பு அணைக்குது, அணைக்கக்கூடிய நோபா மாத்தோம். சிகரெட்டை குடிச்சு குடிச்சு நரகத்துடைய நெருப்பை நாங்க இன்னும் மூட்டி கொண்டிருக்கிறோம். மனைவி கிட்ட செல்றோம், நீங்க பயப்பட வேணாப்பா, சிகரெட்டை நான் விட்டுருவேன், அடுத்த ரமலான் விடுவேன். 20 வருஷம் போயிட்டு மௌத்தா போயிட்டாரு, கபூர்ல அடக்கம் செஞ்சாச்சு, இன்னும் அந்த பாவத்துக்கு தௌபா செய்யல. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, எப்ப தௌபா செய்ய போறோம்? யார் யாருக்கு பழக்கம் இருக்குமோ ஏண்டியால தியாகத்தோட இந்த பாவத்துக்கு தௌபா செய்வோம். அன்பான பெற்றோர்களே, நாங்க சிகரெட்ல கைய வச்சதன் காரணத்தால தான் ஏதமவன் பெரிய பெரிய ஐட்டத்துல கைய வச்சு சமுதாயத்துல கௌரவமா இருந்த என்ன தலைக்குடிய வச்சது அடிப்படை காரணம் என்ன மவன் இல்ல, அதுக்கு நான் காரணமா இருந்தேன். உம்மா அப்பா செய்யக்கூடிய சில பாவங்கள் மவண்ட வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியமானவர்களே, எங்கட மௌத்துக்கு பின்னால எங்கட மவன் செல்லணும் என்ன தெரியுமா? எங்கட வாப்பா இந்த நேரம் தஸ்பியோட தான் இருப்பாரு, எங்கட வாப்பா இந்த நேரம் முசல்லாவோட தான் இருப்பாரு, அதான் சொல்லப்பட்டா பள்ளிக்கு தான் போவாரு. அந்த மவன் அந்த வார்த்தையை வெளியாக்குறதுக்கு தானே இதுதான் எங்கட புள்ள அனுப்பக்கூடிய மிக பொறுமதியான துவா. ஒரு வாப்பாக்காக வேண்டி புள்ள செய்யக்கூடிய துவால பொறுமதியான துவா. எங்கட நல்லதை பேசணும், மாற்றமானதை பேசக்கூடாது. எங்கட வாப்பாவா அவர் எந்த நேரம் பார்த்தா சிகரெட்டோட தான் இருப்பாரு, எங்கட வாப்பாவா எந்த நேரம் பார்த்தாலும் ரேஸ் புக்கில தான் இருப்பாரு. இந்த பதுவா எடுத்துட்டு நான் இந்த உலகத்தொட்டு பிரியப்படாது. ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போம். நான் ஒரு பிள்ளைக்கு தந்தையில அந்தஸ்துல இருந்து பேசுற கண்ணியமான சோதரர்களை, பெரியார்களே, இந்த பேர் ஒரு பயங்கரம். இதே போது எங்களோட கபருடைய வாழ்க்கைய சீர்குலைக்கிறதுக்கு. அதனால இந்த பாவத்துக்கு நாங்க தௌபா செய்வோம். அதே மாதிரி எங்களோட வாலிபர்கள் அடைய வேண்டிய ரமலான ஒரு சிறப்பான ரமலான அடையிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். வாலிபந்து செல்றது ஒரு பொறுமதியானது. சாதனையாளர்கள் எத்தனையோ வாலிபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள். அதனால எங்கட வாலிபர்களும் இந்த ரமலானோட நாங்க என்ன செய்யணும்? தௌபா செஞ்சு மஸ்ஜிதோட தொடர்பாகுங்க, உலமாக்களோட தொடர்பாகுங்க. நிறைய பொடிய மக்களுக்கு முல்குடைய பரலு தெரியாது. முல்குடைய பரலுக்கு யாரும் கோவிச்சு கொள்ளவானம். ஒரு வாப்பட ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கி, மவனை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி கூப்பிடப்பட ஹஸ்ரத் போயிட்டு கூப்பிடுறாரு. மவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு உழு செய்ய தெரியாது, நான் பரலான குளிப்பு குளிச்சே பழக்காலம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க போயிட்டு கொண்டிருக்கிறான் எங்களோட பிள்ளைகளோட நிலைமை. ரமலான் ஒரு சந்தர்ப்பம், உலமாக்களோட தொடர்பாகி நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்கு அல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அதே மாதிரி எனக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது, தவறிந்தா திருத்திக் கொள்ளணும். யாரும் நைட் அடிக்க வானம். ஒன்று நாங்க தராவி தொழுகிறதுக்கு வரணும், அப்படி இல்லாட்டி வீட்டுல அல்லாஹ் பிஸ்மிக் அமுத்துவாயான்னு சொல்லி படிச்சு நாங்க தூங்குறது மிகவும் சிறந்தது. இங்க தராவியுடைய அமல் நடந்து கொண்டிருக்கும். ஒரு வாலிப செட்டை பார்த்து அவங்க தராவி தொழுகிறதுக்கு வரல, அவங்க வாரது வார குமர பிள்ளைகளுக்கு சைட் அடிக்கிறது. எங்கட பாஷையில பேசுறேன்னு அதுக்கு தான் வார. என்னத்துக்கு வார? பொம்பளை பார்க்க வார. எங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா சொந்த சகோதரிக்கு இன்னொத்தன் சைட் அடிச்சா எனக்கு பொறுக்குமா? அதே மாதிரி ஒவ்வொரு வாலிபர்களும் நான் எந்தெந்த பெண்ணை பார்த்து ரசிக்கிறேனோ அந்த நேரத்தில் எனக்கு இந்த எண்ணத்தை அவர் ஏழை சொந்த சகோதரி மாதிரி, இதே பெற்ற தாய் மாதிரி இப்படி யோசிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாவத்துக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் சந்திலும் பொந்திலும் இருந்து கொண்டு கிரம் அடிச்சு கொண்டு
செஸ் விளையாடி கொண்டு, அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செஸ் விளையாடக்கூடிய பழக்கம், டாம் இருக்கக்கூடிய பழக்கம். நபி அவங்க சொன்னாங்க, யார் இந்த பாவத்தை செய்வாங்களோ, ஹதீஸ்ல வந்திருக்கு பண்டியுடைய ரத்தத்துல தன்னுடைய விரலை நுழைக்கிறமாய். இந்த பாவத்தை எப்ப செய்வான்? ரமலானுடைய காலத்துல டைம் பாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் விளங்கி வச்சிருக்கிறோம்? அதனால இரவு காலங்களை வீணாக்கி கொள்ளாம அந்நிய மக்கள் இருக்கிறாங்க, அந்த அவங்களுக்கு அடைஞ்சல் இல்லாத முறையில இந்த ரமலான் ஒரு சிறந்த ரமலான கழிக்கிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி கொத்துபா பிரசங்கத்தை முடிச்சு கொள்றேன். கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் பொதுவா நிறைய பள்ளியில நிறைய தேவைகள் இருக்கு. கஞ்சியுடைய தேவை இருக்கு, அதே மாதிரி மத்த ஒவ்வொரு பள்ளியில நிறைய தேவைகள் இருக்கு. அதனால சதக்கா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களோட சதக்காக்களை தாராளமாக கொடுமோ. என்னோட உம்மா மௌத்தா போயிட்டு இருக்கிறா, நான் நீயத்து வச்சுக்கொள்ளணும், இந்த வருஷம் என் உம்மாட பேரால் ஒரு கஞ்ச கொடுப்போம், என் வாப்பாட பேரால் ஒரு கஞ்சி கொடுப்போம். அந்த கஞ்ச குடிச்சு நோபாலியுடைய பசியை போக்கி அந்த நோபாலி செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவும் என் வாழ்க்கையும் செழிப்பாக்கும், என் தாயிட கபூர்ட வாழ்க்கையும் செழிப்பாக்கும். ஒவ்வொருத்தரும் நீயத்தை வச்சு கொள்வோம். சதக்காட விஷயத்துல உலமாக்களை கண்ணியப்படுத்துற விஷயத்துல, அவங்களுக்கு உங்களோட ஹக்குகளை கொடுக்கிற விஷயத்துல கவனம் செலுத்துவோம். ஒரே ஒரு ஹதீஸ், யார் அதிகமா வாழ்க்கையில சதக்கா கொடுப்பாங்களோ அல்லாஹ் ஒருபோதும் அவர்களுக்கு கெட்ட மௌத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இந்த ஹதீஸை மட்டும் நினைவு வச்சு இந்த ரமலான சிறப்பாக கழிப்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம நசீபாக்குவானா.